சுந்தரபாண்டிபுரம் வந்துருச்சு. வணக்கம் முத்துப்பாண்டி ஐயா. வணக்கம் ஐயா. முத்துப்பாண்டி, மச்சான். தம்பி முத்துப்பாண்டி, எப்படிப்பா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு? நல்லா இருக்கியாப்பா? எங்க உன்னை பார்க்காம போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கடவுள் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாருப்பா. தம்பி முத்துப்பாண்டி, அங்க பாருடா, உன்னை பார்க்கறதுக்காக எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? அண்ணே, எனக்கு தெரியுது அண்ணே, நான் தான் உன் தங்கச்சி கனகவல்லி. இந்த உடன்பிறப்பு வேண்டான்னு உதறிட்டு போயிட்டேன். ஏன் தம்பி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்படி அரண்மனை மாதிரி வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த நீங்க திடீர்னு எல்லாரையும் மறந்துட்டு இந்த அண்ணிக்கிட்ட கூட சொல்லாம இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க இல்லாம இந்த வீடே நிம்மதி இல்லாம எப்படி நில கொலிஞ்சு போச்சு தெரியுமா? மச்சான், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். உங்களை பார்த்த ஆச்சரியத்துல அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறேன். ஏதாவது பேசு மச்சான், பேசு. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உன் இஷ்டப்படி நீ எப்படி வேணாலும் இருந்துக்க மச்சான், இருந்துக்க. அதுக்காக எங்க முகத்துல கூட முழிக்காம இருந்துட்டியே. ஏன் மச்சான் சொல்லு. முத்துப்பாண்டி, உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்ததெல்லாம் போதும்பா. இனிமே நீ எங்க எல்லாரும் விருப்பப்படிதான் வாழணும். இத்தனை வருஷமா நாங்க உன்னை பிரிஞ்சு பட்ட வேதனையெல்லாம் போதும்டா. ஆலப்புழையில உன்னை பார்த்ததா பழனிசாமி சொன்னதும், காணாம போன என் தம்பி கிடைச்சிட்டான், என் தம்பி கிடைச்சிட்டான்னு இந்த அண்ணன் ஆகாயத்தின் பூமிக்கு எப்படி குதிச்சிட்டு இருந்த தெரியுமா உனக்கு? அந்த கடவுள் தான் பழனிசாமி ரூபத்துல உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஆமா தம்பி. தங்கதுரை, நீலாவதி, போங்க உங்க சித்தப்பா கிட்ட போய் பேசுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு புதுமுகமா இருக்கிறதுனால பேசுறதுக்கு பயந்து போய் தயங்கி நிக்கிறாங்க. நீங்க சித்தப்பா தானே, நீங்களாவது பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசலாம்ல. டேய் வேல்முருகா, இங்க வாடா. எங்க அண்ணன்டா. அண்ணன், இது உன் மருமக, இவ மருமக, பேர் திலகா. கடந்த காலத்தை கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துரு முத்துப்பாண்டி. இனிமே இதுதான் உன் உலகம், இதுதான் உன் வாழ்க்கை. டேய் முத்துப்பாண்டி, நீ எங்க கிட்ட பேசலன்னா கூட பரவாயில்லடா. நீ முதல்ல போய் உன் பொண்டாட்டி பாண்டியம்மா கிட்ட பேசு. ஆமா தம்பி. பதினஞ்சு வருஷமா நீ வருவேன்னு உனக்காக வீட்டுக்குள்ளேயே தவா இருக்காடா. போடா, போய் பேசுறா. தம்பி போங்க. போடா. ஓனே போ மச்சான். டேய் போடா. போங்க. போ. ஓனே.
பாண்டியம்மா, என்ன மன்னிச்சிரு பாண்டியம்மா. பாண்டியம்மா, ஏதாவது பேசு. என்ன பேச சொல்றீங்க? 1 வருஷமா 2 வருஷமா 15 வருஷமா உங்க கூட நான் பேசலையே. 15 வருஷமா என் பேச்ச கேட்காம எப்படிங்க உங்களால இருக்க முடிஞ்சது? ஏன் இப்படி என்ன தவிக்க விட்டீங்க? பாண்டியம்மா, மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு பாண்டியம்மா. ஏங்க, நீங்க ஆம்பளை, அதுவும் சாதாரண ஆம்பளையா? எப்பேற்பட்ட குடும்பம், ராஜவம்சம். நீங்க போய் பொம்பளை என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நான் குழந்தை பெத்துக்க லாய்க்கு இல்லாதவங்கிறது உண்மை. அத சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னால முடியலன்னா நீங்க உங்க வம்சத்தை விருத்தி பண்ணாம இருக்க முடியுமா? அதுக்குன்னு ஒருத்தைய தேடிக்கதான் வேணும். அதத்தானே செஞ்சீங்க. ஆனா என்னால நீ பட்ட மன கஷ்டம்தான் என்னைய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்குது. இத பாருங்க ஐயா, என் சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுற. நீங்க யாரு? என்ன தொட்டு தாலி கட்டினவரு என் குல சாமி. என் சாமிக்கு எது ஏத்துக்குமோ அத நானும் ஏத்துக்கணும். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, கட்டிக்கிட்டீங்க. அதுல தப்பு என்ன இருக்கு? ஆனா அதுக்காக என்னையே ஒதுக்கி வச்சீங்க. ஏன் என்ன பார்க்க வரல? ஏன் என்கிட்ட சொல்லல? உங்க விருப்பத்துக்கு நான் குறுக்க நின்னு இருப்பேனா? சொல்லுங்க, குறுக்க நின்னு இருப்பேனா? இன்னொரு பொண்ணை தொட்டுட்டு அத உங்ககிட்ட சொல்ல எனக்கு மனசு வரல. அந்த தைரியம் எனக்கு இல்ல பாண்டியம்மா. அத விதிப்படி நடக்கட்டும்னு இருந்துட்டு. பாண்டியம்மா, இத பாரு, நீ அழுவாம முகத்தை கழுவி பூவும் பொட்டோட பழையபடி ராசாத்தி மாதிரி என் முன்னாடி வா. மரப்பாச்சி பொம்மைக்கு அலங்காரம் என்னத்துக்கு? ஏத்தி வைக்காத விளக்கி வச்சா என்ன, தொடச்சு வச்சா என்ன? நான் இப்படியே ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். இப்படி பச்சை புள்ள மாதிரி அழுகுறாளே என் பாண்டியம்மா. இவளுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? அவரு கூட 15 வருஷமா குடும்பம் நடத்துறேன். அயாள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. சரிம்மா, நல்ல ஆளா இருந்தா திரும்பி வரும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ഞാൻ ആദ്യമേ சொன்னது, இப்பளும் அதானு പറയണது. ஊரு பேரு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கேட்டுட்டில்லையா? இப்ப கரைஞ்சிட்டு எந்த காரியம்? அந்த முத்துப்பாண்டி கூட 15 வருஷம் நீ வாழ்ந்திருக்க. அவனை எந்த ஸ்தலத்துக்காரன்னு நீ அறிஞ்சோ? അവരെ ഞാൻ വിശ്വസിച്ച് എനിക്ക് ഒന്നും പറയാനിട്ട് അറിയത്തില്ല.
எனக்கு ஒரு கஷ்டமும் இது வரைக்கும் அவர் வச்சதே இல்ல. யாரനെങ്കിലും പൈസ വാങ്ങിച്ചിട്ട് കൊടുക്കാറുണ്ടോ? ஐயோ, என் பர்த்தாவும் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க வேண்டியதில்ல. വേറെ എന്ത പൊണ്ണു കൂടെയാவது தொடர்பு இருக்கா അയാൾക്ക്? இல்ல. அவரு நல்ல மனுஷன்தான். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் என் மக்களும் உயிரோடவே இருக்க மாட்டோம். முத்துப்பாண்டியனை தூக்கிட்டு போனது தமிழ்நாட்டு ஜிப்பு தான். அதுல தென்காசி சுந்தரபாண்டியபுரம்னு எழுதியிருந்தது. இனிமேல ஒன்னும் செய்ய வேண்டாம். நல்லவனாயா திருச்சி வரும். ஏமாத்திர ஆளா இருந்தா நீ தேடி போயாலும் கிட்டத்தில்ல. அப்படியே கிடைச்சாலும் உண்ட கூட வரமாட்டான். பேசாம நீ இங்க கயிறு திரிக்கிற வேலைய பார்த்துட்டு இவட തന്നെ ஜீவிக்கணும் வழிய பாரு. அம்மா, அப்பாவை நீ பார்க்கவே முடியாது அம்மா. அம்மா, அப்பா இல்லாத வாழ்க்கையை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. அயாள் இல்லாம என்னால இங்க வாழவே முடியாது. நான் போகும். அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். എന്താ മോളെ, ഞാൻ വിഷയം അറിഞ്ഞിട്ടാ വരുന്നത്. ഇപ്പൊ നീங்க എങ്ക പുറപ്പെട്ടீங்க? முத்துப்பாண்டி இருக்க இடம் தெரியுமா? அறியில்ல சேட்டா. அயாளை கொண்டு போன வண்டியில தென்காசி சுந்தரபாண்டியபுரம்னு எழுதி இருந்ததான். ஒருத்தர் சொன்னாரு. அதான் நாங்க தென்காசி போறோம். ചെലവിന് വല്ല പൈസ ഉണ്ടോ നിങ്ങളുടെ കയ്യില്? கடனால ஒண்ணு வேண்டாம். நீங்க தர வேண்டிய பைசாவை கொடுத்த மதி. இதை வச்சுக்கம்மா. எப்ப உதவி வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன உதவியா இருந்தாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சேட்டா. நான் போயிட்டு வரேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் அந்த பக்கம் விளையாடுங்க. என்னம்மா? போங்க. ஏய் போ போ. முத்துப்பாண்டி, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டியாமா? துரோகி, சாப்பிட்டியாடா? நான் கேட்கிறேன். துரோகி, என் பொண்டாட்டி பசங்களோட சிவரேறு சந்தோஷமா இருந்து காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி காட்டி கொடுத்து துரோகம் பண்ணிட்டியடா. நீ எல்லாம் ஒரு நட்பா? சும்மா நிறுத்துறா. எதுக்குடா இப்ப நடிக்கிற? எல்லாம் ஒரு நன்மைக்கு செஞ்ச. என்னடா நன்மை? எது நன்மை? என்னையே என் பொண்டாட்டி பொடிகளை பிரிச்சு வச்சிய. இதெல்லாம் நன்மையாடா? சும்மா இருக்க கூடாதா? என்னடா
நிறுத்துடா. அண்ணே ஏன் பழனிசாமியை போட்டு அடிக்கிற? அண்ணே 15 வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்த பாத்துட்டு மனசு கேட்காம நீ இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். மத்தபடி உன்னை அங்க இருந்து கொண்டு வந்ததெல்லாம் நாங்க தான். டேய் தம்பி, பழனிசாமி மேல எந்த தப்பு இல்லடா, அடிக்காதடா. அண்ணா என் அண்ணன் கொடியும் பிள்ளைகளையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? என்னால அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு. இந்த பாரு முத்துப்பாண்டி, அந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துரு. ஏதோ போன இடத்துல தொட்டுட்ட, பணம் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம். இனிமே உன் வாழ்க்கை பாண்டியம்மா கூட தான். அத மனசுல வச்சுக்க. முடியாதுன்னு முடியாது. என்ன பிரிஞ்சு என் பிள்ளைங்களும் அண்ணன் கொடியும் தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு. அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் போறேன்னு நான் போறேன்.